எல்லாத்துக்குமே ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும் இல்லையா, ஒரு தோற்றம் இருக்கும் இல்லையா. இந்த மொழி எப்போ தோன்றுச்சுன்னு யாருக்குமே தெரிலங்க. பாரதிட்ட போய் கேட்டாங்க, இந்த மொழி எப்பயா தோன்றுச்சு? பாரதி சொன்னார், தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று தோன்றியவள் என்று உணர முடியாத இயல்பினலாம் என் தாய். ஒன்றும் இல்லை, என்னென்னலாம் நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு மை வச்சு கண்டுபிடிப்பான் பாருங்க, அவனுக்கு கூட தமிழ் மொழி எப்போ தோன்றுச்சுன்னு தெரியாதுன்னு முடிச்சிட்டார். பாரதிதாசன்கிட்ட போய் கேட்டோம், ஐயா நீங்களாவது சொல்லுங்கள், உங்கள் பெரியவர் ரொம்ப குழப்பறாரு, நீங்கள் கொஞ்சம் நமக்கு ஈக்குவலாக பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் ஈஸியாக சொல்லுங்கள். அவர் சொன்னார், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இந்த மொழி எப்போ தோன்றுச்சுன்னு எனக்கு தெரில, ஆனால் இந்த மொழியோட எதெல்லாம் தோன்றுச்சுன்னு சொல்கிறேன், அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோன்னார். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்தது தமிழ், அந்த தமிழோடு பிறந்தவர்கள் நாங்கள் என்று சொன்னார். எவ்வளவு பெருமை பாருங்க. தமிழ் நமக்கு தாய்மொழியாக அமைந்தது தற்செயலான நிகழ்வு தாங்க. ஆனால் அதற்காகவே காலம் முழுக்க கர்வப்படக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னொரு ஆச்சரியமா ஒரு விஷயம் சொல்லட்டா, மகாத்மா காந்திக்கே கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. டிகேசின்னு எங்கள் குற்றாலம் பக்கத்தில் சிதம்பர முதலியார், அவர் வந்து கம்பராமாயணத்தை அப்படியே அக்கு வேற ஆணி வேற அப்படி ரசனையோட சொல்வார், நுட்பத்தோட சொல்வார். ராஜாஜி அவர்கள் ஒரு தடவை காந்தியை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறார். இவர் கம்பராமாயணத்தில் உள்ளதெல்லாம் அப்படியே விளக்கமாக அழகாக சொல்கிறார். ராஜாஜி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி காந்திக்கு சொல்கிறார். காந்தி மிரண்டுட்டார், ஏன்னா நிறைய மொழிகளில் அவர் ராமாயணத்தை படிச்சிருக்கிறார், ஆனால் இவ்வளவு நுட்பமாக யாருமே சொன்னதில்லை. இப்போ காந்தி டிகேசி கையை பிடிச்சிட்டு கேட்குறார், நான் இந்த கம்பராமாயணத்தை இதே நுட்பத்தோட இதே அர்த்தத்தோட நானே படித்து புரிஞ்சுக்கிடணும்னா நான் என்ன செய்யணும்? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீங்கள் கம்பராமாயணத்தை தமிழில் படிக்க வேண்டும் என்றால் இந்த பிறவியில் முடியாது, அடுத்த பிறவியில் தமிழ்நாட்டில் தமிழனாக பிறந்தால்தான் முடியும்னார். இந்த மொழியை ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்கலாங்க, ஒரு அழகியல் நிறைந்த மொழி. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், தமிழில் ஒரு எழுத்து மணக்கும், என்னது? தமிழில் ஒரு எழுத்து பறக்கும், என்னது? ஈ. தமிழில் ஒரு எழுத்து அலரும், என்னது? ஆ. தமிழ்ல ஒரு எழுத்து எரிக்கும், என்னது? தீ. இப்படி ஓர் எழுத்தே ஒரு மொழியாக அமைந்தது தமிழில் மட்டும்தான் என்பது எவ்வளவு பெரிய பெருமை. வார்த்தையோடைய அழகு பார்க்குறீங்களா நீங்க? ஊர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுல அந்த ஊருன்னு எழுதிட்டு பாருங்க, குடும்பங்குட்டியோட ஒரு ஆளுக கிளம்பி போற மாதிரியே இருக்கும், ஊர் ஊர்ந்து போற மாதிரியே இருக்கும் அந்த எழுத்து பாருங்க. ஏர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த ஏ பாருங்க ஏர் கலப்ப மாதிரியே இருக்கும். குடம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதா, கூ பாருங்க குடத்தை கவுத்தி வச்ச மாதிரியே இருக்கும், டொயிங் அப்படி. ஒட்டகம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஓ பாருங்க ஒட்டகம் மாதிரியே இருக்கும். இப்படி